இன்னைக்கு ஒரு செய்தியை பார்ப்போம். இன்னைக்கு பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு வந்து கடவுள் யார்? கடவுள் யார்? இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ வந்து பழைய ஏற்பாடையும் புதிய ஏற்பாடையும் ஒரு ஒப்பிட்டு பார்த்து ஒரு ஒரு டிஸ்கஷன் மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்போ என் கூட நீங்கள் இல்லைனாலும் நீங்கள் இருக்கிறதா நினச்சிட்டு ஒரு டிஸ்கஷன் மாதிரி இதை கொண்டு போகிறேன். சரிங்களா? விவாதம் இல்லை, இது விவாதத்துக்கு அப்பாற்பட்டது, ஒரு கலந்துரையாடல் மாதிரின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இல்லைனாலும் உங்களுக்கான கேள்வி நானே கேட்டு அதுக்கான பதிலை நானே உங்கள் மூலமாக சொல்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி தான் இந்த ஒரு வீடியோ இருக்க போகுது. முக்கியமான கருத்துக்கள் இருக்க போகுது. அதனால் தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரயோஜனமுள்ளமாக இருக்கும். கிறிஸ்தவங்களாக இருக்கிறவங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். புற மதஸ்தருக்கும் மாற்று மதத்தினருக்கும் பிரயோஜனமாக இருக்கும். இது எல்லாருக்கும் பிரயோஜனமான ஒரு வீடியோ. சரிங்களா? இப்போ வந்து இப்போ மத்தேயுவில் பார்க்குறோம். அதில் ஒரு வசனம் பார்க்குறோம். இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். அந்த பேருக்கு உண்டான அர்த்தம் அது. இயேசுன்ற பேருக்கு ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். இது வந்து அந்த பேருக்கான அர்த்தம். சரிங்களா? அந்த பேருக்கான அர்த்தம், அந்த பேர் வந்து ஒரு நபருக்கு கொடுக்கப்படுது. அதே சமயம் வந்து பழைய ஏற்பாட்டில் பொறுத்த வரைக்கும் என்ன விசேஷம்னு வச்சுக்காங்களா, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லா நாமங்களும் வந்து ஒரு செயல் நடக்கும், அதனால ஒரு விளைவு வரும், இல்லை ஒரு வெற்றி வரும், அதனால வந்து ஒரு பேர் அங்கே வைக்கப்படும். நான் ஏற்கனவே ஒரு செயல் சொன்ன மாதிரி யெகோவா நிசி, ஒரு யுத்தம் வருது, அதில் ஜெயம் எடுக்கிறாங்க, அந்த இடத்துல கர்த்தருடைய நாம யெகோவா நிசின்னு சொல்கிறாங்க. இன்னொரு இடத்துல ஒரு யுத்தம் வருது, தேவன் காப்பாத்துறாரு, அப்போ வந்து எபினேசர்னு பேரிடுறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு பேரும் வந்து ஒரு காரணத்தோடு வருது, காரண பெயராக வருது, வெர்பல் நேமாக வருது. வேதத்தில் வந்து எதுவுமே வந்து நேரடியான ஒரு ஃபேன்சி நேம் கிடையாது. அதாவது இடுகுறி பெயர் கிடையாது, காரண பெயர். அது இடுகுறி பெயர் கிடையாது, ஏதோ வந்து காரணம் இல்லாத வைக்கிற பெயர் கிடையாது, ஒரு காரணத்தோடு வைக்கிற பெயர். முதல்ல வந்து பழைய ஏற்பாட்டில் கடவுள் என்ற நிலையை எப்படி பார்த்துருந்தாங்கன்னு பாருங்க. முதல்ல வந்து கடவுள் யாருக்குமே வந்து வெளிப்பட, அதாவது ஆதாம் காலத்தில் வந்து ஆரம்பகால சிருஷ்டிப்பு நிலையில வந்து பாவம் வந்து தலையிடுறதுக்கு முன்னாடி ஆதாமுக்கும் கடவுளுக்கும் ஒரு உறவு இருந்தது, ஒரு ஐக்கியம் இருந்தது. அதாவது அவன் உருவத்தை பார்க்கல, எந்த ஒரு உருவத்தை பார்க்கல, ஆவி வடிவத்தில் ஆவியானவரோடு இருந்தான். கத்தர் மத்தியான வேலை, பகலின் குளிர்ச்சியான வேலையில் உலாவினார்னும் போது அவர் வந்து ஒரு மனிதனா உலாவல, ஒரு மனிதனா கையை பிடிச்சின்னு உலாவல. அவனுக்குள்ள என்னன்னா, உங்களுக்கு இன்னும் சொல்லணும்னா, இப்போ இந்த காலத்தில் எப்படி நீங்கள் அபிஷேகம் பெற்ற நிலைமையில் இருக்கீங்கன்னு சொல்கிறீங்க, ஆவியானவரோடு இணைஞ்சிருக்கீங்கன்னு, பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்ட நிலைமைக்கு அப்புறம் ஒருவேளை ஒரு பூர்ணமாக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க பாருங்க. இந்த எபிரேயர் 12 வரும், பூர்ணராக்கப்பட்ட ஆவிகளிடத்துக்கும் வந்து சேர்ந்தீர்கள்னு ஒரு வசனம் எபிரேயர் 12. அதுபோல் வந்து பூர்ணராக்கப்பட்ட மனிதர்கள் எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி ஒரு பூர்ணத்துவத்தோடு இருந்தார். என்னென்னா அவருக்கும் காடுக்கும் ஒரு கனெக்ஷன் இருந்துச்சு. அந்த கனெக்ஷன் கட் ஆகலை. பாவம் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு ஃபெல்லோஷிப்பில் இருந்தார், ஒரு ஸ்ட்ராங் கனெக்ஷன் இருந்தார். அவருக்கு இருந்த அத்தாரிட்டி எப்படின்னா, கிரைஸ்டுக்கு இருந்த அத்தாரிட்டி. அதாவது அவர் வந்து பரிபூர்ணத்தில் இருந்தார். ஆதாம் இருக்கும்போது கிட்டத்தட்ட வந்து ஆதாமுக்கும் கடவுளுக்கும் என்ன வித்தியாசம்னா, கடவுள் வந்து அரூபியாக இருந்தார், ஆதாம் வந்து ஒரு பூமியில் வாழத்தக்க ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டு அதே கர்த்தருடைய ஆவியை தன் சரீரத்தில் சுமந்து கொண்டு உலாவினார்.
தன் வாழ்க்கையை நடத்தினார், தன் ஜீவியத்தை நடத்தினார். அது என்னன்னா ஒரு ஆற்றல் பொருந்திய வாழ்க்கை. அவருக்கு பசியே எடுத்திருக்காது. அங்கே இருக்கிற பழத்தெல்லாம் அவர் சாப்பிட்றது ஒரு பசியினால கிடையாது. அதாவது அவங்களுக்கு இயற்கை கழிவுகளோ இந்த மாதிரியான காரணங்கள், இயற்கை நேச்சர் கால்ஸ்லாம் அவங்களுக்கு கிடையாது. அப்போ பாவம் செய்யறதுக்கு முன்னாடி இந்த சரீரம் மேன்மையான சரீரம், மகிமையுள்ள சரீரம். அது நேச்சர் கால்ஸ் எல்லாம் அவங்களுக்கு அந்த டைமில் கிடையாது. அப்படி இருந்த சரீரம் தான் ஏதோ ஒரு வகையில், அதாவது சர்ப்பம் வஞ்சித்தது, சில காரணம் சில காரியம் எல்லாம் கொடுக்கப்படுது. அதெல்லாம் கொண்டு வரும்போது ஏதோ ஒரு வகையில் பாவம் அவங்களுக்குள்ள பிரவேசிக்கும் போது தேவனோட இருக்கிற உறவு, அந்த இணைப்பு துண்டிக்கப்படுது. அந்த 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 எனர்ஜி ரிசீவ் பண்ணுறாங்க பாருங்க, அந்த கடவுளுடைய பரிபூர்ண ஆற்றலை ரிசீவ் பண்ணுறாங்க பாருங்க, அந்த எனர்ஜி ரிசீவ் பண்ணுறது கட் ஆகுது. அதுக்கு என்ன பண்ணுறாரு கர்த்தர், என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஆட்டுக்குட்டியை அவங்க நிர்வாணத்தை மூடிக்குள்ள பார்க்குறாங்க. அது அந்த நிர்வாணம் எப்படிப்பட்டதுன்னு நம்ம சொல்ல முடியாது. மேபி அது ஒரு ஸ்பிரிச்சுவல் நேக்கட்னஸாக கூட இருக்கலாம். ஆவிக்குரிய தன்மையில் அவங்க ஒருவேளை ஒரு நிலையை அடைஞ்சிருக்கலாம். அதான் அவன் சொன்ன அந்த சர்ப்பம் எப்பவுமே பாதி பொய்ய சொல்லும், பாதி உண்மையை சொல்லும். அதாவது சர்ப்பம்னா இருளின் கிரியைகள், பிசாசின் கிரியைகள், பிசாசின் காரியங்கள்லாம் பாதி உண்மையை சொல்லும், பாதி பொய்யை சொல்லும், கலந்து சொல்லும். நம்புற மாதிரியும் சொல்லும், அதே சமயம் அதில் பொய்யும் இருக்கும். என்னென்னா இவங்க ஏற்கனவே கடவுளுடைய சாயலில் தான் இருந்தாங்க. இன்னும் ஒன்று, ஜீவ விருட்சத்தை சாப்பிட்டு இருந்தாங்கன்னா என்னென்னைக்கும் வாழ்ந்துருப்பாங்க. அதை விட்டுட்டு நன்மை தீமை அறியத்தக்க கனிய புருஷன், இது என்ன தெரியுங்களா? அதாவது ஜீவனையே சார்ந்திருக்கிற வாழ்க்கையை வாழ்ந்துருந்தாங்கன்னா அவங்க ஜீவ விருட்சத்தின் கனியை புசிச்சிருப்பாங்கன்னு அர்த்தம். அவங்களுக்குள்ள இருந்த அந்த கர்த்தருடைய ஜீவனை சார்ந்து வாழ்ந்து தொடர்ந்து அப்படியே லீட் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க லைஃப்பை. அது வேற மாதிரி போயிருக்கும். அது நடக்கலை, அதுக்கு வாய்ப்பு இல்லாத போயிடுச்சு. அதனால அதை கற்பனைக்கு உட்படுத்த விரும்பல. இதில் என்னென்னா அவங்க பாவம் செஞ்சிடுறாங்க, பாவம் உலகத்தில் வந்துருச்சு. இன்னைக்கு அவங்களுக்குள்ள பாவம் வந்ததோ இல்லையோ, இன்னைக்கு நம்மளுக்குள்ள பாவம் இருக்கிறத நம்ம மனசாட்சி சொல்லுது. அதுதான் இங்கே முக்கியம். இப்போ நம்மகிட்ட என்னன்னா இன்னைக்கு நமக்குள்ள பாவம் இருக்குதுன்னு நம்ம மனசாட்சி சொல்லுது, அது உறுத்துது. அதுதான் இங்கே கேள்வி. அதுக்காக தான் நம்ம ஏதோ ஒரு வகையில் ஏதாவது ஒரு ஆன்மீகத்தை தேட ஆரம்பிக்கிறோம். இதில் பொறுத்த வரைக்கும் பாவம் ஒப்பிடுச்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அப்படியே அதுக்கப்புறம் மீண்டும் தேவன் நினைக்கிறாரு, வராரு, சில கட்டளைகளை கொடுக்குறாரு, சில சாபங்களை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஒவ்வொரு மனிதர் நோவாவோட ஒரு உடன்படிக்கை செய்கிறாரு, ஆபிரகாமோட ஒரு உடன்படிக்கை செய்கிறாரு, அப்புறம் மோசேயோட இஸ்ரவேலரோட ஒரு உடன்படிக்கை செய்கிறாரு, அப்புறம் தாவீதோட, இந்த மாதிரி ஒரு 7 உடன்படிக்கைகள் வருது. இந்த மொத்த பைபிள் 7 உடன்படிக்கைகள் வருது. இது போல முதல்ல மோசேக்கு வெளிப்படுறாரு. அதுக்கு முன்னாடி இருந்த காலங்கள்லாம் பெரிய ஒரு பிரமாணம் கொடுக்கப்படல, ஒரு சின்ன கட்டளை தான் கொடுக்கப்பட்டிருக்கும். இதற்கு கீழ்ப்படி, இல்லை ஒரு ஆசீர்வாதம் கொடுத்துருப்பாரு, இந்த ஆசீர்வாதம் உனக்கு தரேன், அதுக்கு கீழ்ப்படி, இந்த மாதிரி கொடுத்துருப்பாரு. மோசே வரும்போது தான் பிரமாணங்கள் எழுதப்படுது. அதான் மோசே என்ன தெரிஞ்சுக்கிறாருன்னா, பல காலங்களுக்கு பிறகு மோசே என்னத்தை தெரிஞ்சுக்கிறாருன்னா, அந்த கர்த்தரோடு இணைகிற ஐக்கியம் எப்படின்னு தெரிஞ்சுக்கிறாரு. ஆசரிப்பு கூடார வாசத்துல முகமுகமா பேசுறாரு. அவர் இது மறைபொருளா இல்லை, தரிசனத்துல இல்லை, முகமுகமா பேசுறாருன்னா அந்த கர்த்தருடைய ஆவிய பரிபூர்ண நிலைமையில ஆதாம் எப்படி பெற்றுக்கொண்டு இருந்தாரோ, பாவம் செய்யறதுக்கு முன்னாடி இருந்த நிலைமையில பெற்றிருந்தாரோ, அதனால் அந்த நிலைமையில அவர் அனுபவித்தார். அந்த மோசே அனுபவிச்சாரு. அதனால்தான் மோசையினுடைய சரீரம் எங்க இருக்கு, மோசையை கர்த்தரே அடக்கம் பண்ணாருன்றாங்க. அது பல விவாதத்துக்கு அப்பாற்பட்டது. மோசையினுடைய சரீரம் எங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அவர் சரீரத்தோடு எடுத்துக்கொள்ளப்பட்டாரா, இல்லை அவருடைய சரீரம் என்ன இருக்குன்னு அதில் கொடுக்கப்படாததுனால நம்ம கற்பனை பண்ணி காலத்தை வீணடிக்க விரும்பலை. சரிங்களா? மோசே ஒன்று தெரிஞ்சிருச்சு, இந்த ஆவியை பெற்றுக்கொள்வது எப்படி,
இந்த ஆவியோட நடக்கிறது எப்படி, இந்த கர்த்தருடைய ஆவியோட வாழறது எப்படி, ஒருவேளை கர்த்தருடைய ஆவியோட நடக்கும்போது தப்பு செய்யும்போது எப்படி திரும்ப அவரோட ஒப்புருவாகிறது எப்படின்றத ஒரு பிரமாணங்களா எழுதி கொடுத்துட்டாரு. அதாவது பலிகள் மூலமா எழுதி கொடுத்துட்டாரு. லேவி ராகமம்ல வரும். 1ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம், 4ஆம் அதிகாரம், 5ஆம் அதிகாரம். இந்த 5 அதிகாரத்துல சர்வாங்க தகன பலி 1ஆம் அதிகாரம், அடுத்து 2வது போஜன பலி, 3வது சமாதான பலி, 4வது பாவ நிவாரண பலி, 5வது குற்ற நிவாரண பலி. இந்த மாதிரி 5 பலிகளை எழுதிடுறாரு. அந்த நான் சொன்ன 5 பலிகளும் முறையா 1ல இருந்து 5 அதிகாரத்து வரைக்கும் வருது. 1ஆம் அதிகாரம் வந்து சர்வாங்க தகன பலி, 2வது வந்து 2ஆம் அதிகாரம் வந்து போஜன பலி, 3வது அதிகாரம் வந்து சமாதான பலி, 4வது அதிகாரம் வந்து பாவ நிவாரண பலி, 5வது அதிகாரம் வந்து குற்ற நிவாரண பலி. இது லேவி ராகமத்தில் கொடுக்கப்படுது. லேவி ராகமத்தில் முதல் 5 அதிகாரத்தில் கொடுக்கப்படுது. அவர் ஒரு பலி முறைமைகளை கொண்டு வந்து அதாவது இந்த மனம் வந்து எப்பவுமே ஏற்றுக்காது. இந்த மனதை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏற்கனவே நான் சில கருத்துக்களை பேசியிருப்பேன். இந்த மனதை பழைய ஏற்பாட்டு காலத்தில் யாராலையும் ஜெயிக்க முடியல. அதுக்கு மோசே ஒரு பைபாஸ் வழியை கண்டுபிடிச்சார், அப்படிதான் சொல்லணும். கர்த்தர் ஏற்படுத்தின வழிதான் இருந்தாலும் கர்த்தர் மூலமா மோசே மூலமா கொடுக்கப்பட்டது. சொல்றது புரியுதுன்னா, தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. அந்த ஆவியோட போறது வேற வழி இல்லை. மனுஷன் மனசு ஏத்துக்காது, மனசாட்சி குத்தம். உங்க மனசாட்சி தாங்க கடவுள், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க மனசாட்சி உங்களை ஏத்துக்குச்சுன்னா கடவுள் ஏத்துக்கினார்னு அர்த்தம். உங்க மனசாட்சி ஏத்துக்கலன்னா கடவுள் ஏத்துக்கலன்னு அர்த்தம். உங்க மனசாட்சியை சரி பண்றதுக்கான வேலை தான் எல்லா வகையான ஆன்மீகங்களுமே. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க மனசாட்சி சுத்தமா இருந்தா நீங்க கடவுளோட கரையன்னு அர்த்தம். உங்க மனசாட்சி அப்பழுக்கு இல்லாம மாசற்ற பொண்ணை போல இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, தங்கத்தை போல இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. மனசாட்சி எந்த பாவமும் செய்யாம, எந்த இடர்களும் செய்யாம, யாருக்கும் எதுவும் வஞ்சம் செய்யாம, எந்த ஒரு கசப்போ பகையோ பொறாமையோ எந்த ஒரு இச்சையோ எதுவுமே இல்லாம உங்க மனசாட்சி தூய்மையா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. உங்க ஆத்மா தூய்மையா இருக்குதுன்னு அர்த்தம். உங்களுக்கு எந்த ஆன்மீகமே தேவையில்லை, நீங்களே வந்து ஒரு பூரணப்பட்ட ஆத்மான்னு அர்த்தம். சரிங்களா? இப்ப என்னன்னா ஒரு வழிமுறைகளை கொண்டு வராரு பலிகள் மூலமா திரும்ப தேவனோட ஒப்புரவாகிறதுக்கு. எப்பவுமே வந்து அவங்க வந்து ஆசாரியர்களை கொண்டு வந்தாங்க. ஆசாரியர்கள் இந்த பலிகளை செலுத்தணும். ஆசாரியர்கள் இந்த பலிகளை செலுத்தி ஒரு குறிப்பிட்ட ஜனத்தை அதுக்கு நியமிச்சாரு. குறிப்பிட்ட ஜனத்தை நியமிச்சு அவங்க வந்து மக்களுடைய பாரங்களை சுமக்கிறதுக்காகவும் மக்களுடைய அந்த பிராயச்சித்த நடவடிக்கைகளை செய்யறதுக்காகவும் நியமிக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டது. இந்த மோசே கொண்டு வந்த ஒப்புருவாக்குதலின் ஒழிய வந்து பல காலம் வந்து நீடிச்சது. கிறிஸ்து வரும் வரைக்கும் அந்த பலி இருந்தது, தேவாலயம் வந்து இருந்தது, அது கொண்டு வரப்பட்டது, அப்படியே வந்தது. இது ஒரு நிழலாட்டம், சரிங்களா? இது ஒரு நிழலாட்டம். நிழலாட்டம் தான் இது. இதுல இன்னும் ஒரே ஒரு விஷயம் தெரியுங்களா? கிறிஸ்து வரும்போது யோசிக்கிறாரு. கிறிஸ்து வந்து அதாவது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர். இப்படி ஒருத்தர் வருவாரு. மோசே சொல்லியிருக்க, என்னை போல ஒரு தீர்க்கதரிசிவரா அவர் செவி கொடுங்கள்ன்றாரு. அவருக்கு பேர் இயேசு கிறிஸ்துன்னு அவர் சொல்லல. பழைய ஏற்பாடுல இயேசு கிறிஸ்துன்ற வார்த்தை எங்கேயுமே வராது. அதாவது இது எப்படி சொல்லுவாங்கன்னா, இப்ப இருக்கிற ஹீப்ரூ ஸ்காலர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, யெஷுவா, இந்த யோசுவான்ற வார்த்தைய அதுல இருந்தா இயேசு கிறிஸ்துன்ற வார்த்தை வந்துருச்சுன்ட்டு இன்டர்பிரேட் பண்றாங்க. இது வந்து நான் என்ன சொல்றேன்னா, அந்த யோசுவா தான் இந்த இயேசு கிறிஸ்துன்னா நீங்க அந்த இயேசு கிறிஸ்துவ அந்த யூதர்களோட நிறுத்திக்கலாம். நான் சொல்றது புரியுதுங்களா? அந்த யோசுவான்ற வார்த்தை தான் இயேசு கிறிஸ்துவா இருந்தா இந்த புதிய ஏற்பாடு நம்மளுக்கு தேவையில்லை. இந்த ஈப்ரூ ஸ்காலர்ஸ் குழப்பப்படுத்த நம்மளுக்கு தேவையில்லை. இந்த ஈப்ரூ பிஸ்னஸே நம்மளுக்கு தேவையில்லை. எனக்கு தெரிஞ்சு ஈப்ரூ வந்து தெரிஞ்சவங்க பாதி பேர் பிஸ்னஸ் தான் பண்ணிருக்கிறாங்க. ஒருத்தர் 2 பேர் ஒரு ஒரு டீச்சிங் மினிஸ்ட்ரி செய்கிற ஒருத்தர் உலகம் ஃபுல்லாக போய் சேவையாக செய்கிறாரு. பல
பிரசங்க மேடைகளில் பல சபைகளில் போய் தேசங்களுக்கும் போய் ஒருத்தர் செய்கிறாரு, பெயரை குறிப்பிட விரும்பல. எவ்வளோ சிரமங்களுக்கும் அப்பாற்பட்டு தன் வாழ்க்கையை பணைய வச்சு அந்த எபிரேய மூலத்தை வெளிக்கொண்டு வரணும்னு நிறைய முயற்சி பண்ணுறாரு. அதை நான் மதிக்கிறேன், உண்மையிலேயே அதாவது நன்றி செலுத்துக்கிறேன். எனக்கும் நிறைய வெளிப்பாடு கிடைச்ச அந்த ஒரு டீச்சிங் மினிஸ்ட்ரி செய்கிறவர்னால நான் நிறைய விஷயத்த கற்றுக்கினேன். அதுக்கும் நான் சொல்லிடுறேன். அது தவிர மற்றவங்க ஈப்ருவை ஒரு பிஸ்னஸாக தான் கொண்டு வராங்க. அதாவது ஈப்ருவை புகுத்து நினைக்கிறாங்களே தவிர இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொள்றதுக்கான வழியை சொல்லி கொடுக்கறது இல்லை. இவங்க ஈப்ரு கல்ச்சருக்கு நேராக லீட் பண்ணியிருந்துடுறாங்க. இப்போ என்ன தெரியுமா ஆகுது, ஈப்ரு கல்ச்சரை ஃபாலோ பண்ணின்னு அந்த ஈப்ரு வச்சுன்னு நம்ம உலகம் ஃபுல்லாக இந்த சுவிசேஷத்தை கொண்டு போக முடியாது. உலகம் ஃபுல்லாக அந்த சுவிசேஷத்தை கொண்டு போக முடியாது. உலகம் முழுவதும் இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ளாது. நான் சொல்றது புரியுதுங்களா? ஒன்று இயேசு கடவுளாக இருக்கணும், இல்லை அவர் கடவுள் இல்லாமல் இருக்கணும். ரெண்டுத்தில் ஒன்றுன்றத தெளிவாக தெரிஞ்சாதான் ஏற்றுக்க முடியும், இல்லை ஏற்றுக்க முடியாமல் போக முடியும். ரெண்டுத்தில் ஒன்று அவங்க முடிவாக தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுனால அவங்க ஏற்றுக்காமல் இருக்கிறாங்க. நம்ம சரியாக சொல்லாததுனாலேயோ இல்லை அவர் உண்மையிலேயே கடவுள் இல்லாததுனாலேயோ அது மாதிரி நம்ம கொண்டு அந்த வழியில் தான் நம்ம கொண்டு போகிறோம் இருக்கிறத சொல்லிடுறேன். பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். ஒரு சில தீர்க்கதரிசிகள், ஒரு சில ராஜாக்களுக்கு மட்டும் மேலே அவர்களுக்குள்ள அப்பப்போ அமர்வார். அவர் சில நேரத்தில் தீர்க்கதரிசனம் சொல்லுவார், சில நேரத்தில் இருப்பார். குறிப்பிட்ட காரியத்துக்காக மட்டும் அந்த பயன்படுத்தப்பட்டார். ஏன்னா அவங்களால தாங்க முடியலன்னா அந்த வேலைக்கு யாருமே வர்றதில்லை. ஆசாரியர்களையும் லேவியர்களை தவிர மற்ற யாருமே அதுக்கு ஒப்பு கொடுத்து வர்றதில்லை. புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 120 பேர் அந்த துதியோட ஸ்தோத்திரத்தோடு அவங்க நின்னாங்க. பெந்தகோஸ்தே நாளில் வரைக்கும் இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட உயிரோடு எழுந்த நாள்லேருந்து, அதாவது அடக்கம் பண்ணப்பட்ட நாள்னே கூட வச்சுக்கோங்க, அந்த நாளில் இருந்தோ இல்லை உயிர் எழுந்த நாளில் இருந்தோ அந்த பெந்தகோஸ்தே நாள் வரைக்கும் துதித்து கொண்டே, முக்கியமாக என்னென்னா ஒருமனப்பட்டு இருந்தாங்க. அது இல்லாத ஒருமனத்தோடு துதித்து கொண்டு இருந்தாங்க. அவங்களுக்குள்ள ஒரு வல்லமை வந்தது, சரிங்களா? அவங்களுக்குள்ள ஒரு வல்லமை வரவே தான், அவங்க மூலமாக ஒரு அற்புதம் நடக்கவே தான் ஒரு 3000 பேர் 5000 பேர் ஈர்க்கப்பட்டாங்க. இந்த கிறிஸ்தவ மதத்தில் என்ன ஒரு பிரச்சனைன்னா, முதல் இதோடைய அஸ்திபாரமே எங்கே இருந்துச்சுன்னா அற்புதங்களை அடிப்படையாக இருந்தது. என்னதான் பேதுரு இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்தினாலும், பேதுரு இயேசுவின் நாமத்தினால் இது நடந்ததுன்னு சொன்னாலும், இது எங்க ஆரம்பிச்சுன்னு இந்த கிறிஸ்தவ மதத்தோட அஸ்திபாரம் பார்த்தீங்கன்னா அற்புதத்தில் தான் நடந்தது. எப்படி சொல்றேன்னா, இயேசு கிறிஸ்துவ அற்புதம் செய்யலைன்னா அவர்கிட்ட வந்திருக்க மாட்டாங்க. அவர் அற்புதம் செய்யலாம் பேதுரு இந்த மாதிரியான அப்போஸ்தலர்கள் வந்திருக்க மாட்டாங்க. இந்த அப்போஸ்தலர்கள் அற்புதம் செய்யலைன்னா யாருமே யூதர்களோ பிரஜாதியார்களோ வந்திருக்க மாட்டாங்க. இன்னைக்கு நம்ம இருக்கிற சபையில ஒரு 38 வருஷமா ஒருத்தர் பிரச்சனையோட இருக்கிறாருன்னா அங்க அவருக்கு அற்புதம் நடந்தாதான் 39வது வருஷம் அவரை பார்க்க முடியும். யாருக்கு எப்ப எது நடந்தது தெரியாது. நான் சொல்றது புரியுதுங்களா? இந்த கிறிஸ்துவத்தின் அஸ்திபாரமே அற்புதங்களை மையமா வச்சு கொண்டு போகப்பட்டுடுச்சு. இப்ப என்ன பண்றாங்கன்னா, நான் இந்த கடவுளின் பெயர் கொண்டு வந்தார். இப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். இப்போ சயின்டிஃபிக்கா சொல்லணும்னா அதை காஸ்மிக் எனர்ஜின்னு சிம்பிளா சொல்லிட்டு போயிடுறாங்க. வேற வழி இல்லை. ஜனங்க நீங்க ஒரு கூட்டத்தாரால ஏசி என்று பெயரிடுவாயாக, அதற்கு ஜனங்களின் பாவங்கள் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் என்று எழுதியிருக்கிற மாதிரி அவங்க மாடர்ன் டெக்னாலஜிக்கு ஒரு பேர் வச்சுக்கிறாங்க. அந்த சயின்ஸாக கொண்டு போறாங்க. அது எந்த அளவுக்கு சக்சஸ் ஆகுன்றது எண்ணில் தான் தெரியும். அதோடைய ஆராய்ச்சிகள் போயின்னு இருக்கு, பல ஆராய்ச்சிகள் நடந்துன்னு இருக்கு. இல்லைன்னா தெரியுங்களா, இந்த காஸ்மிக் எனர்ஜியை ரிசீவ் பண்ணுறது ஒரு குறிப்பிட்ட பீப்புளால தான் முடியுது, எல்லாராலையும் முடியல. ஒரு குறிப்பிட்ட மக்களால் தான் முடியுது. இது என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரிலீஜியன்ற பேரில் அதுக்குள்ளே வச்சு பூட்டிட்டாங்க.
அறிவாகிய திறவுகோள்களை எடுத்துக்கொண்டீர்கள்னு இயேசு கிறிஸ்து சொல்லுவார். நீங்களும் நுழையிறதில்ல, ஒருவனையும் நுழைய விடுறதில்லன்னுவார். அதாவது மற்ற பரிசேயர்களையும் சதுசேயர்களையும் பார்த்து சொல்லும்போது இயேசு கிறிஸ்து சொல்லுவார், அறிவாகிய திறவுகளை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள். நீங்கள் எல்லா பாரதியும் அவங்க மேல சுமத்துறீங்க, நீங்க விரலினால ஒன்னுத்தையும் தொடர்றது கூட கிடையாது. இது எக்ஸாக்டா இப்ப நடந்துனுக்குது. எப்படி முதலாம் வருகையில இயேசு கிறிஸ்து பரிசேயர் அதாவது நீங்க சொல்ற கதையா, இயேசு கிறிஸ்து வரும்போதும் பரியாசக்காரர்கள் இருந்தாங்க, பரியாசம் பண்ணாங்க, மாக்கர்ஸ் இருந்தாங்க, மார்க் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. மாக்கர்ஸ்னா அவரை கிண்டல் பண்றவங்க, கேலி பண்றவங்க, பரியாசம் பண்றவங்க, இதெல்லாம் இருந்தாங்க இயேசு கிறிஸ்துனுடைய முதலாம் வருகையில. இரண்டாம் வருகையிலையும் இதே மாதிரி இருப்பாங்கன்னு இருக்கு. அதே மாதிரி அந்த மதத்திலையும் பரிசேயரும் சதுசேயரும் நுழைஞ்சிட்டாங்க. இங்க என்னன்னா மதமா கொண்டு போகப்பட்டாயிடுச்சு. இதுவும் சுமக்கறது இல்லை, பாரமே சுமக்கறது இல்லை. பாரம்னா நான் கத்தடி பாரத்தை சொல்லல, எளிமையா போயிடணும், வந்தமா பிரசங்கம் பண்ணாம போயினே இருந்தோம். இல்லையா அற்புதம் பண்றதையே வேலையா வச்சுக்கணும். ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு. சில பேர் ரெண்டுத்தையும் பண்ணுவாங்க. பிரதான நோக்கம் எதுன்னு தெரியல. இந்த வேதம் எழுதப்பட்டது இயேசு கிறிஸ்து வந்ததுக்கான நோக்கம் மரணத்தை ஜெயிக்கிறதுக்காக தான். அவர் கடவுளான்ற கேள்விக்கு ஒரே பதில் இல்லைன்னா அவர் மரணத்தை ஜெயிக்க வந்தவர் தான். மனிதனா வந்தாரு, மரணத்தை ஜெயித்தார், உயிரோடு எழுந்தாரு, இப்போ உயிரோடு இருக்கிறார், இப்போ வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். இதுதான். அவர் கடவுளா இல்லையான்ற கேள்வியை நான் கேட்க விரும்பல, அதுக்கு பதிலும் சொல்ல விரும்பல. நான் சொல்றது புரியுதுங்களா? இது கடவுள் யாருன்னு கேட்டுட்டு அவர் கடவுளா இல்லையான்னு சொல்லாத, கேள்வியே இல்லாத, முற்றுப்புள்ளி வைக்காத 3 புள்ளி வச்சு போறான்னு பாக்குறீங்களா? கண்டினியூஸ் கதையா? அது ஒருத்தர் அவங்கவுங்க, அதாவது யார் பாவத்தால உணர்த்தப்படுறாங்களோ, இப்போ உங்களுக்கு ஒரு குற்ற மனசாட்சி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால அதை கடந்து போக முடியலன்னு வச்சுக்கோங்களேன், உங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல அது இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல போயிட்டு ஏதோ ஒரு கில்ட்டி கான்சியஸ்ல போயிட்டு ஏதோ சின்ன தப்பு தான் பண்ணிருப்பீங்க வாழ்க்கையில. நான் தப்புல இது சரீரப்பா, இந்த உலகத்துல நிறைய பேர் சொல்ல, ஐயா இது இச்சையினால செஞ்ச பாவம், இது சரீரத்துல செஞ்ச பாவம், இது சரீரத்துக்கு செய்யாத பாவம், இது பொருளாதார பாவம், இது ஆன்மீக பாவம், இது இச்சை பாவம், இது விபச்சார பாவம்லாம் பாவத்தை கேட்டகரைஸ் பண்ண விரும்பல. கீழ்ப்படியாமையின் பாவம்னு சொல்லுவாங்க சில பேர். இவர் கீழ்ப்படியலங்கன்னுவாங்க, இவர் மேட்டிமைன்னுவாங்க, இவர் மகிமையை திருடுறாருன்னுவாங்க. இந்த மாதிரி நான் எந்த கேட்டகரியிலையும் அந்த பாவம்னா ஒண்ணுதான். உங்க மனசாட்சி சொல்லுதா அது தப்புன்னு, அதான் பாவம். உங்க மனசாட்சி உறுத்துதா அது பாவம். நீங்க ஏதோ ஒன்று தப்பு, ஒருத்தருக்கு திட்டிட்டீங்கனாலோ, ஒருத்தர் அடிச்சிட்டீங்கனாலோ உங்க மனம் வருந்தது பாருங்க, அந்த வருந்ததுக்கு ஏதோ ஒன்று நீங்க செஞ்சிருக்கணும், இல்லை யாரையாவது செஞ்சிருக்கணும். நீங்க வருத்தப்படுறீங்கன்னா 2 விஷயம்தான். ஒன்று, நீங்க பாவம் செஞ்சிருக்கணும், இல்லை உங்களுக்கு விரோதமா யாராவது ஒருத்தர் பாவம் செஞ்சு உங்களை துன்புறுத்தி இருப்பாங்க. இந்த 2 காரணத்தினால அந்த வருத்தம் வருது. சரிங்களா? எதர் யூ ஆர் அதர்ஸ். ஏதோ ஒரு காரியத்தினால ஒன்று நீங்க பாவம் செஞ்சிருப்பீங்க, அடுத்தவங்க பாவம் செஞ்சிருப்பாங்க. இந்த மாதிரி பாவத்தில் சிக்கிக்கிறவங்களுக்காக வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. சொல்றது புரியுதுங்களா? காணாமற் போன ஆடுகளுக்கு தேட வந்தேன்னாரு இயேசு கிறிஸ்து. உலகம் ஃபுல்லா எடுத்துன்னு போய் சொல்லுன்னு சொன்னது ஒரு தவறா கருத்து புரிஞ்சு கொள்ளப்பட்டது. உலகம் ஃபுல்லா இருக்கிற காணாமல் போன ஆடுகளுக்கு சொல்லுங்க, அது முழுமையா திருத்தி கேட்டவர் ஒழுங்கா எழுதிருக்கணும். அந்த இடத்துல ஃபில் பண்ணவர், அந்த வாங்கின வசனத்தை எழுதினவர் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷ பிரசங்கிங்க. ஏன்னா எது காணாமல் போன ஆடுன்னு தெரியாது. ஏன்னா எது காணாமல் போன ஆடுன்னு எனக்கு யாருக்குமே தெரியாது. போதகருக்கு ஒன்றும் ஞான திஷ்டியோ இல்லை அந்த காலத்தில் இருக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. இப்போ நீட்டா இருக்கிறவனும் பாவம் செய்வான். அதாவது பவுல் சொல்ற கதையா, பாரபட்சம் பார்க்காதீங்க, பட்சபாதம் பார்க்காதீங்க, இவன் பாவின்னு ஒதுக்கிடாதீங்க. இவன் பாவம் செய்யறான்றதுனால அவனை ஒதுக்கு சொல்லலை இயேசு கிறிஸ்து. அதாவது இவன் தெரிஞ்சோ தெரியாம, இந்த தமிழ்ல இங்க ஒரு கோயிலுக்கு போகும்போது சொல்லுவாங்க, அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் புரிந்தும் புரியாமலும் மனதுக்கோ என்னவோ அவன் சொல்லுவாங்க பாருங்க. ஏதோ செய்த பாவங்களை மன்னின்ற கதையா எல்லாருமே நிர்பந்தத்தினால கூட பாவம் செய்வாங்க.
சிலர் மீறி அவங்களுக்கு எதிராக பாவம் செஞ்சுட்டு போகும்போது அவங்கள என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க? ஒருத்தர் கஷ்டப்படுத்திட்டு போகிறாங்க, வருத்தப்படுத்திட்டு போகிறாங்க, துன்பப்படுத்திட்டு போகிறாங்கன்னும் போது அவங்க என்ன பண்ண முடியும்? ஏதோ ஒரு வகையில் வந்து அவங்கள துன்பப்படுத்திட்டு போகிறாங்க, காயப்படுத்திட்டு போகிறாங்கன்னும் போது அந்த எதிராளி செய்கிற பாவத்துக்கு அவங்க என்ன உடன்பட்டாங்கன்னு சொல்ல முடியும்? ஏதோ ஒரு வகையில் அவங்க வாழ்க்கை நிலை குலைஞ்சு போகும்போது அவங்க என்னதான் பண்ண முடியும்? அவங்களுக்குள்ள என்னென்னா வாழ்க்கை இழந்து போன ஒரு நிலைமை இருக்கும். வாழ்க்கையில் இழந்து போன ஒரு நிலைமை இருக்கும், யாரும் ஆதரவு இல்லாத நிலைமை இருக்கும். அதாவது பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனம் வரும், தாவீதோட வந்து யார் சேர்ந்தாங்கன்னா முறுமுறுக்கிறவர்களும் அந்த மாதிரி எளியவர்களும் சிறுமிப்பட்டவர்களும் இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் தாவீது கூட சேர்ந்தாங்க. ஒரு 400 பேரோ 600 பேரோ சேர்ந்தாங்க. அது போல வந்து இயேசு யாரை டார்கெட் பண்ணியிருக்கிறாருன்னா, இயேசு யாருக்கிட்ட உங்களுக்கு சுவிசேஷம் சொல்லும் போதே தெரியணும், இது முள்ளுக்குள்ள சிக்கிங்கிற ஆடு, இது மலை பாதையில மலைக்குள்ள பொதருக்குள்ள சிக்கி மலையில முள்ளுக்கு ஆடுக்குள்ள சிக்கிங்கிற ஆடு, இதுக்கு தான் சொல்லி வெளியே கொண்டு வரணும். நம்ம என்ன பண்ணிடுவோம் தெரியுங்களா? அவங்கள பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வந்த உடனே என்ன பண்றோம்னா ஞானத்தானம் கொடுத்துறோம். கடைசி வரைக்கும் அடிமையா இருன்னு. பெரும்பாலும் ஞானத்தானம்ன்றது கடைசி வரைக்கும் அடிமைப்படுத்துறதுக்காக தான் பயன்படுத்தப்படுது. எனக்கு தெரிஞ்சு விடுதலைக்காக இல்லை. அதாவது பிரிட்டிஷ்காரங்கிட்டேருந்து விடுதலை வாங்கிட்டு நம்ம இப்போ வேற யாருக்கிட்டையும் அடிமையாக இருக்கிறோம். இது நிகழ்கால அரசியல். நான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி போக விரும்புகிறேன். அதாவது பாவ அடிமைத்தனத்துலேருந்து விடுதலையாகி இந்த மனுஷ அடிமைத்தனத்துக்குள்ளே வந்துடுறோம். இந்த போதகர் சார்ந்து வந்துடுறோம். இந்த போதகர் சொன்னாதான் கல்யாணம், இந்த போதகர் சொன்னாதான் இன்னும் என்னென்னவோ நடக்குது இந்த சபைகளில். அதெல்லாம் கேட்டுக்குன்னு என் மனசு வெளியே சொல்றதுக்கு வேதனையா இருக்கு. இந்த போதகர் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொன்னா அந்த கல்யாணம் முடிஞ்சிடணும். இந்த போதகர் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வேணான்னு சொல்லிட்டானா அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் கல்யாணம் நடக்காது. அந்த அளவுக்கு போதகரோட தலையீடு சபைகளில் மேலோங்கி இருக்கு. சரிங்களா? இப்போ என்னன்னா தெரியுங்களா, உங்களுக்கு பாவ உணவு இருக்கணும் போது நீங்கள் இயேசுவை தேடி போகலாம். சில பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா பிறந்ததுலேருந்தே வந்து என்றைக்குமே வந்து பாவ உணர்வே இருக்காது, பக்தி உணர்வு இருக்கும். எந்த மதத்தில் வேணாலும் இருப்பாங்க, பக்தி உணர்வு இருக்கும், பக்தி வழிபாட்டிலே போவாங்க. கடைசி வரைக்கும் வந்து அவங்களுக்கு எந்த மதத்திலும் எந்த மதத்துக்கும் மாற வேண்டிய உணர்வே வராது. நான் சொல்றது புரியுதுங்களா? அவங்களுக்கு காஸ்பலை கேட்கணுன்ற நீடே இருக்காது. அவங்க வந்து அவங்கள என்னென்ன அழைக்கிறாங்கன்னு தெரியுங்களா? வேதம் அவங்கள, அதாவது அவங்க பக்தியிலே தன் வழியை தன்னை சீர்படுத்தி கொண்டு அவங்க சுயபுத்தியை சாயாரலங்க. கடவுளுக்கு பக்தியோட இருந்து கடைசி வரைக்கும் சேர்றவங்கள சன்மார்க்கர்னு சொல்லுது. இந்த வார்த்தையை உபயோகப்படுத்த விரும்புறேன் நான். இன்னைக்கு சன்மார்க்கர்னு சொல்லுது. வேதத்துல முதல் எழுதப்பட்ட புத்தகம் வந்து யோபு புத்தகம். அதை மோசே எழுதினாருன்றது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அது உங்க கருத்துக்கு உட்பட்டது. மோசே தான் எழுதினாருன்னு ஆத்தென்டிக்கலா சொல்றாங்க. இந்த மோசே எழுதின முதலாம் எழுதப்பட்டது அந்த 5ஆம் கூட கிடையாது, யோபு புஸ்தகம் தான். இதுல யோபு பத்தி சொல்லும் போது என்ன தெரியுமா சொல்றாருங்க? உத்தமனும் தேவனுக்கு பயப்படுறதும் சன்மார்க்கனுமா இருந்தான்னு இருக்குது. அந்த சன்மார்க்கனை என்ன பண்ணிட்டோம்னா, அந்த சன்மார்க்கத்தை ஒழிச்சிட்டு நம்ம வந்து வேற மார்க்கத்தை யூத மார்க்கமாகிட்டோம். அதை நீங்க என்ன பாருங்களா, சன்மார்க்கன்ற ஒரு வேர்டு வருது, அது எப்படி மாறுது பாருங்க. எபிரேய மார்க்கமா மாறுது, எபிரேயர்கள் தேவன் ஆகிறாரு, அப்புறம் யூத மார்க்கம் ஆகுது, இப்ப கிறிஸ்துவம் ஆகுது. பாருங்க, நான் சொல்றது ஒண்ணு உங்களுக்கு இன்னொரு தடவை சொல்றேன் பாருங்க. யோபு சன்மார்க்கம், அதாவது யோபு இருந்தது யூத மார்க்கம் கிடையாது. நான் சொல்றது புரியுதுங்களா? நல்லா தெளிவா கேட்டுக்குங்க. யோபுவை பத்தி ஆண்டவர் என்ன சொல்றாரு? உத்தமனும் தேவனுக்கு பயப்படுறவனும் அதாவது எல்லா தீங்குக்கும் விலகி இருக்கிறவன் சன்மார்க்கனுமா இருக்கிறான். அந்த யோபுல பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல சன்மார்க்கன்ற வேர்டு வரும். ஒரு முதல் 4 அதிகாரத்துல சன்மார்க்கன் நிறைய இடத்துல வரும். முதல் இருந்த மார்க்கம் சன்மார்க்கம் மட்டும்தான் இருந்தது. அவன் சன்மார்க்கத்துல இருந்தான். சன்மார்க்கன்னா நல்ல வழியில போறவன் அர்த்தம். சாகாமையை விரும்புறவன் அர்த்தம். மரணமில்லாத வாழ்வை விரும்புறவன் அர்த்தம். ஏதோ ஒரு நித்திய ஜீவனை நோக்கி பயணிக்கிறவன் அர்த்தம். சரிங்களா?
அந்த சன்மார்க்கன்ற வார்த்தையே வந்து எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமாட்டுக்கு அது எபிரேயர்களின் தேவன் அப்படின்னு வந்துருச்சு. அப்புறம் எபிரேயர்கள் தேவன் என்னன்னா யூத மார்க்கம்னு ஆச்சு. யூத மார்க்கம் என்ன ஆச்சு, இப்ப கிறிஸ்தவ மார்க்கம் ஆயிடுச்சு. நான் ஒன்று சொல்ல கேளுங்க, இந்த டார்வினுடைய பரிணாமம் உண்மையோ பொய்யோன்னு எனக்கு தெரியாது. மதத்துக்குள்ள நடக்கிற இந்த பரிணாமம் உண்மை. மதம் வந்து எவால்வ் ஆயின்னு வருது. கடவுள் எவால்வ் ஆகல, கடவுள் மாறல, நேற்றும் இன்றும் என்றும் மாறாததா இருக்கிறாரு. அதாவது அந்த கடவுளோட எப்படி வாழுதுன்ற, அதாவது நான் சொல்றது பாருங்க, 5 ஆகமங்கள் கொடுக்கப்பட்டுச்சு இல்லைங்களா, அது வந்து கடவுளோட எப்படி வாழறது, ஒப்புரவாகி, அதாவது கடவுளோட எப்படி நடக்கிறது, அந்த ஆவியை பெற்றுக்கொண்டு அந்த வல்லமையை பெற்றுக்கொண்டு எப்படி வாழ்க்கையை நடத்துறதுன்றது அந்த 5 ஆகமத்தில் கொடுக்கப்பட்டது. சட்டத்திட்டங்கள், ஒரு நாடுன்னு இருக்கிற விஷயங்கள்லாம் ஒரு சட்டத்திட்டம் இருக்கும். அந்த மாதிரி இந்த ஆவிக்குரிய உலகத்துக்கு, இந்த கானான் தேசத்துக்கு, கானான் தேசம்ன்றது ஆவிக்குரிய உலகம், ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்ல நீங்க இருக்கிறதுக்கு, நீங்க எப்படி இருக்கணும்ன்றதுக்கான சட்டத்திட்டங்களை மோசே வரையறுத்தார். அவர் எப்படி வரையறுத்தாருன்னா, அவர் வந்து அந்த ஆவிக்குரிய உலகத்தை ருசி பார்த்தாரு. அந்த ஆவிக்குரிய உலகத்தை ருசி பார்த்து அந்த ஆவிக்குரிய ஆவிக்குரியர்களால் நிதானிக்கப்படுகிறான்ற மாதிரி ஆவிக்குரிய காரியங்களை எழுதி கொடுத்தாரு அவரு. அது ஒன்றும் மாம்சத்துக்குரிய சட்டம், நாட்டுடைய சட்டம் கிடையாது, இஸ்ரவேல் நாட்டுக்கு கொடுக்கப்பட்ட சட்டம் கிடையாது. ஆவிக்குரிய உலகத்துல நீங்க எப்படி வாழணும், அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு நீங்கள் எப்படி வாழணும், அதை பத்தி சொல்றதுதான் வந்து அந்த 5 ஆகமங்கள். மற்றபடி வந்து இஸ்ரேலுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையோ, யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையோ, இல்ல வந்து யூதர்களுக்கோ, இல்ல யூதர்கள் ஃபாலோ பண்ண கபாலா முறைக்கு கொடுக்கப்பட்ட தியரி கிடையாது. அதாவது கபாலா வந்து அந்த பிராக்டிஸ், நம்ம அந்த பிராக்டிஸை விட்டுட்டு தியரி மட்டும் நம்ம எடுத்துன்னு வந்துட்டு நம்ம வேற பிராக்டிஸ் பண்ணிருக்கோம் இங்க கிறிஸ்தவன்ற பேர்ல. சரிங்களா? யூதர்கள் வந்து தியரி வந்து ஓல்ட் டெஸ்டமெண்ட்டு, பிராக்டிஸ் வந்து அவங்களுக்கு கபாலா. 40 வயசுக்கு முன்னாடி வந்து கபாலா ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுக்கவே மாட்டாங்க. குடும்பத்தில் வாழ்ந்து இல்லறத்துல வாழ்ந்து 40 வருஷத்துக்கு மேலே வரவங்களுக்கு தான் கபாலா சொல்லி தருவாங்க. ஆனால் நம்ம இங்கே என்ன தர்மம் பண்ணுறோம், ஒரு தீர்க்கதரிசி, நான் அற்பமாக எண்ணல, தீர்க்கதரிசி தான், இல்லைன்னு சொல்லலை, இருந்தாலும் அவர் மேன்மையை திருடும்போது நான் வந்து இதை சொல்லி ஆகணும். நான் 16 வயசுல வந்து ஞானஸ்தானம் எடுத்தேன், எல்லாரும் எழுந்துருங்க. நான் 16 வயசுல ஞானஸ்தானம் எடுத்தேன், சாட்சியா வாழறேன், குற்றப்படுத்தல. நீங்க 16 வயசுல இல்ல, ரோமன் கத்தோலிக்ல பிறந்த குழந்தைக்கே தண்ணியை தெளிச்சு ஞானஸ்தானம் கொடுத்துட்றாங்க. அந்த குழந்தை உங்களை விட அட்வான்ஸா முன்னாடியே இந்த ஞானஸ்தானம் எடுத்துக்குது. அதனால வந்து நீங்க 16 வயசுல ஞானஸ்தானம் எடுத்து பரிசுமா வாழறதை காட்டிலும் ரோமன் கத்தோலிக்கர்கள்ல எத்தனையோ பேர் வந்து பிறந்த குழந்தையிலிருந்தே பரிசுத்தமா வாழறவங்களாம் இருக்கிறாங்க. அவங்க யாரும் தார்மீகமா வந்து நான் பிறந்தது அப்பவே ஞானஸ்தானம் எடுத்தேன், குழந்தை ஞானஸ்தானம் எடுத்தேன், இன்னும் பரிசுமா வாழறேன்னு யாருக்கிட்டையும் எந்த விளம்பரமும் செய்யலைங்க. ரோமன் கத்தோலிக்கர்களோட செய்யாத விளம்பரத்தை பெந்தகோஸ்தே ஆளுங்க செஞ்சுன்னு வரும். சரிங்களா? அது இப்ப என்ன சொல்ல வரேன்னா, அந்த கடவுள் என்ற அந்த ஆவிக்குரிய வல்லமையை பெற்றுக்கொண்டு வாழ்க்கையை நடத்துறதுக்காக தாங்க எல்லாமே கொடுக்கப்பட்டது. நமக்கு வந்து இந்த வாழ்க்கை தான் முக்கியம், இம்மை தான் முக்கியம். என்ன சொல்றாருன்னா, இம்மையும் மறுமையும் முக்கியங்க. இம்மை முக்கியம்னு என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா, இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவை தேடுகிறவர்கள் பரிதபிக்கப்பட்டவர்கள். உண்மைதான், இம்மைக்காக கிறிஸ்துவ தேடுறவர்களை காட்டிலும் இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவ போதிக்கிறவர்கள் அதிகம் பரிதவிக்கப்பட்டவர்கள். அதிக ஆக்கணிக்குள்ளாவீர்கள் என்று போதகராகாதிருப்பீர்களாகன்னு இருக்காரு. முக்கியமா சொல்லப்பட்டுக்கிறதே தான். எங்க தலைமையில தான் வந்து அதிகமான இடியே விழும், தினம் விழும். ஏன்னு வச்சுக்கோங்க, தப்பா ஒன்று பேசிட்டா அந்த இடி திரும்ப வந்து எங்க மேலேயே விழும். அதனால்தான் வந்து அதிக ஆக்கினை அடைவோம் என்று போதகராகாதிருப்பீர்கள்னாரு. அதனால என்ன பண்றாங்கன்னா, பாதி பேர் நான் போதகர் இல்லை, நான் அப்போஸ்தலர், நான் தீர்க்கதரிசி, நான் சுவிசேஷகர், நான் வந்து மேய்ப்பர்னு விளைகிறாங்க எல்லாருமே அவங்க ஸ்தானத்தை விட்டுட்டு. இப்பெல்லாம் என்னன்னா, ஒருத்தர் பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரிக்கு வரும்போது எவாஞ்சலிஸ்ட்னு போடுறாரு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ராஃபஸி சொல்லும்போது ப்ராஃபெட்னு போடுறாரு. ஒரு 4 சபை ஆரம்பிச்சு 5 சபை ஆரம்பிச்சு ஒரு கிளை சபைக்கெல்லாம் வந்த உடனே அப்போஸ்தலர்னு போட்டுடுறாரு. அவருடைய அழைப்பு என்ன?
சுவிசேஷகரா, தீர்க்கதரிசியா, இல்லை அப்போஸ்தலரா? அதாவது யூடியூப்ல டிஸ்கிரிப்ஷனை எப்போனாலும் மாற்ற முடியும். யூடியூப்ல இருக்கிற சேனல்ல டிஸ்கிரிப்ஷன் எப்போனாலும் மாற்ற முடியுன்றதுனால சுவிசேஷகர் தீர்க்கதரிசி ஆயிடுறாரு, தீர்க்கதரிசி அப்போஸ்தலர் ஆயிடுறாரு. மாற்ற முடியாத இது உங்க அழைப்பு. தேவன் அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகள். வேதம் இதை சொல்லுது. தேவன் அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகள். அழைத்த அழைப்பு மாறாதுன்னா சுவிசேஷர் எப்படி தீர்க்கதரிசி ஆனாரு, தீர்க்கதரிசி எப்படி அப்போஸ்தலர் ஆனாரு? எங்கேயோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு தானே அர்த்தம். அது போல இப்ப இயேசு வராரு, இவர் பாக்குறாரு, இந்த பலிகளால ஆன மகிமைகள்லாம் பாக்குறாரு. இதுல என்னன்னா இவர் நம்ம ஒரு ஐடியல் பர்சனை தான் கடவுளை ஏத்துக்கிறோம். கடவுளுக்கு ஒரு குடும்பம் இருந்தா, ஒரு மனைவி இருந்தா, ஒரு பிள்ளைகள் இருந்தா அவரை கடவுளை ஏத்துக்க மாட்டோம். மற்ற மதத்திலலாம் ஏத்துக்கிறாங்க. மற்ற மதத்திலலாம் ஏத்துக்கிறாங்கன்றதுனா அந்த மரம் தாழ்வானதெல்லாம் இல்லை. சில மதத்திலலாம் பார்த்தீங்கன்னா இவர் அப்பா, இவர் அம்மா, இவர் அண்ணன், இவர் தம்பின்னு சொல்றாங்க. நான் யாரையும் தாழ்வாவோ இதெல்லாம் சொல்லலை. எல்லாருமே ஒரு நல்ல காரியத்துக்காக தான், வாழ்க்கைக்காக தான் நம்ம ஆன்மீகத்துக்கு தேடுறோம். அதனால அதை விலைக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸ்தவர்கள் எப்படின்னா போதகரே எப்படி சூஸ் பண்ணுவாங்கன்னா நம்மளை விட பரிசுத்தமாக இருந்தால் தான் அவர் போதகர். தீர்க்கதரிசி எப்படி சொல்லுவாருன்னா நம்மளை விட நம்ம போதகரை விட அதிகமாக பரிசுத்தமாக இருந்தால் தீர்க்கதரிசி. அப்போஸ்தலர் எப்படிப்பட்டவன்னு தெரியுங்களா? நம்மளை விட, நம்ம போதகரை விட, நமக்கு சர்ச்சைக்கு போற தீர்க்கதரிசியை விட என்னைக்குமே அப்போஸ்தலர் ரொம்ப பரிசுத்தமா இருக்கணும். இப்படி நம்ம வாழ்நாள் முழுக்க பாவம் செஞ்சுன்னே இருப்போம். நமக்கு போதிக்கிறவங்க மட்டும் பாவமே செய்யாத ஒரு ஐடியல் பர்சன் இருக்கணும். ஐடியல் கண்டிஷன்னா அது சாத்தியம் இல்லாத ஒரு கண்டிஷன் அர்த்தம். பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே. வசனம் என்ன சொல்லுது? பாவம் செய்யாத மனுஷன் இல்லையேன்னு. இயேசு கிறிஸ்து ஒரு தடவை என்ன சொல்றாரு? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையேன்றாரு. பாவம் செய்யாத மனுஷன் இல்லையேன்னு வேதம் சொல்லுது. இயேசு கிறிஸ்துவே தம்முடைய வாயை தெரிந்து தம்முடைய உபதேசத்துல தன் ஆவியினால அறிக்கை செய்கிறார். என்ன சொல்றாரு? அதாவது தேவன் தவிர ஒருவனும் நல்லவன் இல்லையே. என்னை ஏன் நல்லவன் என்று அழைக்கிற? என்னை ஏமா நல்லவன் சொல்ற? என் மேலே ஐடியா இறக்குற. நீ கிரவுண்ட் பண்ணிக்க வேண்டியது தானே உன் பாவத்தை. அது முடியாததுனால தான் அவர்கிட்ட போகிறோம். பாவத்தை நம்மளால ஆழ்மனதுலேருந்து தூக்கி எறிய முடியல, ஆழ்மனதுலேருந்து வெளியே தூக்கி எறிய முடியல. அதனால தான் இயேசு கிறிஸ்து கிட்ட வரோம். இயேசு கிறிஸ்து பாவங்களை மன்னிக்கிறார்ன்றதை நம்பும்போது நம்ம பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெறுகிறோம். அதை நம்புறவங்களுக்கு வேலை செய்யுது. நான் அதான் சொல்லுவேன். இப்போ உங்க பாவம் மன்னிக்கப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நிச்சயம் உங்களுக்கு இருக்குதுன்னா, ஏசு என்னை மன்னிச்சிட்டாரு, நான் பாவி இல்லைன்னா உங்களுக்கு அந்த நிச்சயம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த பழைய எண்ணங்கள்லேருந்து விடுதலை கிடைக்கும், அந்த மன ராஜ்யத்திலேருந்து விடுதலை கிடைக்கும், அந்த மனக்கோட்டை தகர்க்கப்படும். அதாவது எல்லாருக்குமா அறிவிக்கணும்னாலும் எல்லாருக்கும் போய் ஏற்றுக்குங்க ஏற்றுக்குங்க ஏற்றுக்குங்கன்னு சொல்ல வேண்டியது ஒரு மாஸ் லெவலில் சொல்லிடணும். அதாவது பொதுவான காலத்தில் சொல்லிடணும். இப்போ இயேசு எப்படிப்பட்டவர்? இப்போ அதாவது நம்ம விளம்பரம் என்ன பண்ணுவோம்? நெடுநாளா வியாதியா, பாவத்தின் கட்டுகளா, விடுதலை இல்லையா, சிறையிருப்பா, குழந்தை பாக்கியம் இல்லையா, திருமணம் ஆகவில்லையா, விடுதலை பெருவிழாவுக்கு வாருங்கள். நான் தப்பா சொல்லலை. என்னன்னா நம்ம டார்கெட் பண்றதே காணாமல் போன ஆடுதான். நம்ம வச்சு துவம்சம் பண்றதும் அந்த காணாமல் போன ஆடுதான். நான் என்ன சொல்ற புரியுதுங்களா? எந்த காணாமல் போன ஆட்டுக்கு அந்த சுவிசேஷம் போய் அது விடுதலை ஆகணுமா? அந்த ஆடு மந்தைக்கு வந்தோடனே என்ன பண்ணிடுறோம்னா, நம்ம சுவிசேஷத்தப்ப ஒரு ஆபரகாடாபரா மேஜிக் ஸ்டிக் வச்சுன்னுக்குறோம். அந்த மந்தைக்குள்ள அந்த ஆடு வந்தோடனே கசாப் கடைக்காரன் கையில் இருக்கிற கத்தி எடுத்துக்கிறோம். உண்மையை தான் சொல்றேன்.
அதாவது வெளியில சுவிசேஷ கூட்டம் நடத்தும் போது அபரகடாபரா சொல்லி ஒரு மேஜிக் ஸ்டிக் வச்சுருக்கிறோம். எல்லாம் அற்புதம் நடக்கணும், தச்சுக்கு வந்தான் ஆகணும். அபரகடாபரா பண்றதுக்கு ரெடியா இருக்கும். அதே அவங்க சபைக்குள்ள வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கசாப் கடைக்கார கத்தி எடுத்து வச்சுக்கின்னு யாருன்னா மாட்டுவானா டக் 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 டக்குன்னு கடையில சவுண்டு வர கதையா நம்ம ரெடியா தட்டினே இருக்கிறோம். கறியே இல்லைனாலும் தட்டின்னு இருக்கிறோம் அந்த கட்டைய, புல்பீட்டை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஒரு பல பல மதத்தில் வந்து எப்படி வந்து பேர் வைப்பாங்கன்னா, இந்த கடவுளை வேண்டு, இந்த கடவுள் வந்து செல்வம் தரும், இந்த கடவுளை வேண்டு, இந்த கடவுள் வந்து படிப்பை தரும், இந்த கடவுளை வேண்டி இந்த கடவுள் வந்து பயத்தை போக்கும், இந்த கடவுளை வேண்டி இந்த கடவுள் வந்து உனக்கு முக்தியை தரும். இந்த மாதிரி பல கடவுள்கள் இருக்கிற நிலையில இருக்கிறதுனாலதான் அவங்க பிளவுபட்டு இருக்காங்க. அவங்க வந்து பல கடவுள் நிலையில இருக்கிறதுனாலதான் வந்து கிறிஸ்து ஒரு கடவுள் கொள்கையை கொண்டு வரணும்னு தான் அவர் அந்த ஒரு லீடர்ஷிப்பை எடுத்தாரு. தான் முன்னாடி போய் சிலுவையை சுமந்தாரு. பரவாயில்ல, நம்ம மரித்தாலும் பரவாயில்ல, நம்ம ரத்தம் சிந்தியாவது ஏற்கனவே இருக்கிற அந்த பலிமருமைகளின் படி ஒருவன் வந்தா பாவ மன்னிப்புக்கு என் ரத்தம் சிந்தப்பட்டு இருக்கு, இந்த ரத்தம் எவன் மேல தெளிக்கப்படுதோ, ஒரு எண்ணத்தின் மூலமா, என்ன பாவம்ன்றதே ஒரு எண்ணம் தான், அது ஞாபகத்துக்குங்க. ஏதோ ஒரு ஃபைல்ல ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறதுக்கோ, பாவம் வந்து இப்போ இந்த காலத்துல கேமரால ரெக்கார்ட் பண்ணி எல்லா கம்ப்யூட்டர்லையும் ஸ்டோர் பண்ணி வைக்கப்படுது, அது அப்பாற்பட்டது. அது முதல்ல வந்து உங்க மனதில் எப்படி இருக்குதுன்னா அது ஒரு எண்ணமா இருக்கு, உங்க ஆழ்மனதில் ஒரு எண்ணமா இருக்கு. அந்த ஆழ்மனதில் இருக்கிற பாவம் என்னும் எண்ணத்தை எப்படி எடுத்து வெளியே போடுறதுன்னா, இயேசுவின் ரத்தம் அதை கழுவுதுன்ற போது என் பாவங்கள் மன்னிக்கப்படுது, நான் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்படுகிறேன், என் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதுன்னு ஒருவன் எப்பொழுது அறிக்கை செய்கிறானோ அப்பொழுது அவன் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. எப்படி தெரியுங்களா? அந்த வார்த்தையை சொல்லும் போது, இயேசுன்ற வார்த்தையை பயன்படுத்தும் போது, எப்படி அந்த தெய்வத்தை வேணா செல்வம் கிடைக்குதோ, எப்படி அந்த தெய்வத்தை வேணா கல்வி கிடைக்குதோ, எப்படி அந்த தெய்வத்தை வேணா பயம் போகுதோ, அதே போல இந்த தெய்வத்தை வேண்டும் போது பாவ மன்னிப்பு கிடைக்குது. இதுவும் எண்ணத்துல உறுதிப்படுது, ஆழ்மனதில் போய் உறுதிப்படுது. ஒரு எண்ணத்துக்கு ஒரு மாற்று எண்ணம் கொடுக்கப்படுது, இல்ல அந்த எண்ணத்தை வேரோட பிடிங்கி எடுத்து போடப்படுது. உங்களுக்குள்ள பாவம் இல்லை என்கிற எண்ணம் போடப்படுது, அந்த பாவம் என்கிற கலை வந்து வேரோட பிடுங்கப்படுது. நான் சொல்றது புரியுதுங்களா? அது போல அதாவது இந்த உலகத்துல காணாமல் போன ஆடுகளுக்காக தான் இயேசு வந்தாரு. இயேசு வந்து கடைசியா சீஷர்களிடத்துல சொல்லும் போது கூட காணாமற் போன ஆடுகளாகி இஸ்ரவேலரிடத்தில் போங்க, இதெல்லாம் ஒரு குறிப்பு சொல்லுங்க, ஒரு கோடு வேர்டு. காணாமற் போன ஆடுகளாகி இஸ்ரவேலிடத்தில் போங்கன்னா இஸ்ரவேல் தேசத்துல இருக்கிற எல்லாருக்கிட்டையும் போங்கன்னு இல்ல. இஸ்ரவேல் தேசத்துல இருந்தவங்க எல்லாம் இந்தியாவில கொஞ்சம் பேர் இருக்கிறான், ரஷ்யால கொஞ்சம் பேர் இருக்கிறான், இங்கிலாந்துல கொஞ்சம் பேர் இருக்கிறான், அவங்ககிட்ட போகணும் இல்ல. இது ஒரு தேசத்தை குறிக்கிற சொல்லே கிடையாது. காணாமல் போன ஆடுகளாக இஸ்ரவேலிடத்தில் போங்கன்னா தாவீது ஒரு சங்கீதத்தை 119 சங்கீதம் 176 வசனம் கடைசி வசனத்துல சொல்றாரு, காணாமற் போன ஆட்டை போல வழி தப்பி போனேன், தேவரீர் என்னை தேடுவீராக. அவன் கேட்கறான் ஒரு விண்ணப்பம், காணாமற் போன ஆட்டை போல வழி தப்பி போனேன், தேவரீர் என்னை தேடுவீராக. அவன் கேட்கிற ஜெபத்துக்கு எங்க பதில் வருதுன்னா புதிய ஏற்பாடுல வருது. காணாமற் போன ஆடுகளாகி இஸ்ரவேலிடத்தில் போங்க. நீங்கள் இஸ்ரவேலருடைய பட்டணங்களை சுற்றி முடிவதில்லை. அது எப்படிங்க? உலகம் ஃபுல்லா சுத்த முடியுது. 12 மணி நேரத்துல நியூயார்க்ல இருந்து துபாய் வந்துடலாம், 12 மணி நேரத்துல துபாயில இருந்து இங்கிலாந்து போயிடலாம். அதே முதல்ல ஆரம்பிச்ச 12 மணி நேரத்துல இருந்து துபாயில 12 மணி நேரத்துக்கு வந்து சேர்ந்தீங்கன்னா அடுத்த 12 மணி நேரத்துல இந்தியாவுக்கு வந்துடலாம். 24 மணி நேரத்துல அமெரிக்கால இருந்து இந்தியாவுக்கு, எது துருவத்தில் இருக்கிற அமெரிக்கால இருந்து இது இந்தியாவுக்கு உங்களால 24 மணி நேரத்துல வித் ஒரு 2 மணி நேரம் பிரேக்ல வர முடியும்னா, ஒரு 30 மணி நேரத்துல வர முடியும்னா, இஸ்ரவேலருடைய பட்டணங்களை எப்படி சுற்றி முடியாதுன்னு சொன்னாரு? கண்டுபிடிக்க முடியாது. அந்த ஆடு எங்கெங்க ஒளிஞ்சுன்னு இருக்கு, எங்கெங்க வேதனைப்பட்டுன்னு இருக்கு, எங்கெங்க கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறத கண்டே பிடிக்க முடியாது. அதுதாங்க புதருக்குள்ள சிக்கினுக்குது. இப்போ ஈசாக்க பலியிடுறதுக்கு ஆபிரகாம் போறாரு.
அப்போ வந்து பாவனையா எடுத்துக்கொள்கிறார். இது ஒரு கதை, கற்பனை, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இது விவாதத்துக்கு உட்படுத்தாதீங்க. அப்போ வந்து பாக்குறாரு, தேவன் சொல்லிடுறாரு, பலியிடாம தடுத்து நிறுத்திடுறாரு. அப்புறமாட்டுக்கு ஒரு புதர்ல பாக்குறாரு, ஒரு முள்ளுக்குள்ள, ஒரு புதருக்குள்ள, ஒரு முள்ளு செடிக்குள்ள ஒரு ஆடு சிக்கிக்கினுது. அதை கொண்டு வந்து பலியிடுறாரு. அதுதான் கிறிஸ்துவுக்கு அடையாளம். சரிங்களா? அது கிறிஸ்துவுக்கு அடையாளம். அதே போல கிறிஸ்து பலியாயிட்டதுனால இப்ப நம்முடைய நோக்கம் என்னன்னா, அதே போல சிக்கி கொண்டு இருக்கிற ஆடை மீட்டு கொண்டு வரணும். கொண்டு வந்து பலியிடுறது நம்ம வேலை கிடையாது. நான் சொல்றது புரியுதுங்களா? கிறிஸ்து பலியாயிட்டார். இனிமேல் யாரும் ரத்தம் சிந்த வேண்டிய அவசியம் கிடையாது. இனிமேல் கிறிஸ்துவுக்கு மேல ஒருவர் ரத்தம் சிந்த வேண்டிய அவசியம் கிடையாது. பாவ மன்னிப்புன்ற வழிய அவர் உண்டு பண்ணினார். தம்முடைய சரீரத்தின் வழியாக அந்த திரைச்சீலைக்குள்ள பிரவேசிச்சார். அதாவது எதுன்னா, அந்த ஆவிக்குரிய உலகத்துல ஒரு வழியை உண்டு பண்ணி கொடுத்தார். நீ இந்த வழியா போனீன்னா நீ விழுந்தாலும் உனக்கு வாய்ப்பு இருக்கு, திரும்ப ரத்தத்தால கழுவப்படு, அறிக்கை செய், விட்டு விடு. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உனக்கு கண்டிப்பா நிச்சயமா அந்த பலன் உன்னை வந்து சேரும். பாவத்தை மேற்கொள்ற பலன் உன்னை வந்து சேரும். அன்னைக்கு நீ உணர்வ, அந்த பாவத்தை விட்டு விலகிடுவ. அதுக்கப்புறம் மட்டும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வ. அதுதான் வந்து கிறிஸ்து வந்ததுக்கான நோக்கம். நம்ம வந்து பிரதான நோக்கத்தை விட்டுட்டோம். இந்த பாவத்திலிருந்து விடுவிக்கணும். வருகையை அறிவிக்கிறதுனால வந்து ஒருவர் பாவத்திலிருந்து விடுபடுவாங்களான்னா எனக்கு தெரியாது. இந்த ஒரு வெளிப்பாடு கிடைக்கணும். இயேசு கிறிஸ்து என் பாவங்களை சுமந்து விட்டார். இன்னும் கேட்டீங்கன்னா, அவர் விலைக்கிரயமாக ரத்தத்தையும் சிந்துகிறார். அவர் பாவத்தை சுமந்தது மட்டும் இல்ல, தன் சரீரம் பிற்கப்பட ஒப்பு கொடுத்தார். சரீரம் பிற்கப்பட ஒப்பு கொடுத்தார். அப்பத்தை போல பிற்கப்பட ஒப்பு கொடுத்தார். ஒரு பிரெட்ல வந்து 50 ஸ்லைஸ் போடுற மாதிரி அவருடைய சரீரம் கிட்டத்தட்ட 355 காயங்களுக்கு மேல வந்து அவருடைய சரீரம் பிற்கப்பட்டது. 355 உள்ள இருக்கிற காயங்களோட ஒரு அந்த அந்த சாட்டையால் அடிக்கும் போது அந்த அவங்க வந்து ஒன்று குறைய 40 அடி 39 அடி அடிப்பாங்க. 39 அடி அடிப்பாங்க. அதுல வந்து அந்த சாட்டையில ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை இருக்கும். 12 நினைக்கிறேன். அந்த ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை இருக்கும். நான் அடுத்த தடவை உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். அதாவது அது மொத்தமா எத்தனை வருதுன்னா, ஒரு வருஷத்துடைய எண்ணிக்கை, ஒரு வருஷத்தோட 365 நாள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவர் பட்ட காயங்கள், அந்த சாட்டையினால அடிக்கப்பட்ட காயங்கள், பிளஸ் வந்து 3 ஆணிகள், பிளஸ் வந்து ஈட்டியில குத்தப்பட்ட இருதயத்துல ஊடுருவன அந்த காயம், அடுத்து வந்து தலையில முள்முடி சுட்டப்பட்ட 24 அந்த தலையில உள்ள பாய்ந்த அந்த முட்கள், அது நீண்ட முள், அது தலையில உள்ளே பிரவேசிச்சது, கபாலத்திலேயே பிரவேசிச்சது, நெற்றியின் வழியே கபாலத்துல மூளையிலேயே குத்துச்சு. அந்த 24 முள் இருக்கிற முள்கிரீடம், இது மொத்த கணக்கையும் சேர்த்தீங்கன்னா 365 நாள் வருங்க. 365 எண்ணிக்கை வரும். அது 365 நாள் நம்ம செய்யற பாவங்களுக்கு அது வந்து அடையாளமா கொடுக்கப்படுது. நம்ம கணக்குப்படி 365 யார் யார் எந்தெந்த கேலண்டரை பின்பற்றுறாங்களோ அந்தந்த கணக்குப்படி அவங்கவுங்களுக்கு வியாக்கியானம் பண்ணிக்கிறாங்க. யூதர்கள் அவங்க கேலண்டருக்கு ஏற்ற மாதிரி வியாக்கியானம் பண்ணிக்கிறாங்க. நான் பொதுவாக சொல்லிட்டேன், நம்ம கேலண்டர் படி எடுத்துக்கோங்க. இல்லை யூதர்கள் கேலண்டர் படி தான் நீங்கள் எடுத்துக்கிங்கனாலும் அந்த ஏதோ ஒன்று. எப்படி பார்த்தாலும் பூமி சூரியனை ஒரு தடவை சுற்றிட்டு வந்தால் ஒரு ஆண்டு, அதுக்கு எவ்வளோ நாட்கள் ஆகுதோ அத்தனை நாட்களின் எண்ணிக்கைக்கான காயங்களை அவர் சுமந்துட்டாரு. அது நீங்கள் யூத கேலண்டர் எடுத்துக்கினாலும் சரி, எந்த லூனார் கேலண்டர் இல்லை வந்து கிரிகோரியன் கேலண்டர் இல்லை எந்த கேலண்டர் எடுத்துக்கினாலும் சரி, அதாவது பூமி சூரியனை சுற்றி வர்றதுக்கான எத்தனை நாட்கள் ஆகுதோ அத்தனை நாட்களுக்கு உண்டான காயத்தை அவர் அடைஞ்சிட்டாரு. முழு ரத்தம். நான் ஒரு சமீபத்தில் ஒருவருக்கு 2 யூனிட் ரத்தம் ஏற்றுனாங்க. அப்போ வந்து அந்த நர்ஸு, அந்த சிஸ்டர் வந்து ரத்தம் ஏற்றும் போது நான் அதை வேடிக்கை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த குளுக்கோஸ் எப்படி ஏற்றுவாங்களோ அந்த பெரிய அந்த டியூப் இருக்கு இல்லைங்களா, ஃபைனல் வரைக்கும் வரும்.
அதை எடுத்துன்னு வந்து அவங்க கையில் அந்த நீடில் கனெக்ட் பண்ணுவாங்க. லென்த்தியான டியூப் இருக்குது, அதை வந்து அதில் பேஸ்ட் பண்ணிட்டாங்க, அதில் இன்சர்ட் பண்ணிட்டாங்க அந்த பிளட்டு யூனிட் இருக்கிற அந்த பேக்கெட்டில். வந்துனே இருக்கும்போது என்ன பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரே ஒரு ரத்தத்தை கூட கீழே சிந்த விடலை. நான் பார்த்துன்னுக்கிறேன் எப்படி அதை கனெக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்துன்னுக்கிறேன். அவங்க ஒரே ஒரு துளி ரத்தத்தையும் கீழே சிந்தாம, அது யாரோ ஒருத்தர் ரத்தம் தான், அது யார் முகம்னும் தெரியாது, யாருடைய உருவம்னு தெரியாது, ஆனா பெண்ணானாலும் தெரியாது. ஆனாலும் அவங்க அதுல எவ்வளவு கவனிப்பா இருந்து அந்த ரத்தத்துல ஒரு துளியும் கீழே சிந்தாம அதை எடுத்துன்னு போய் அந்த நோயாளிக்கு செலுத்தி அந்த நோயாளியோடைய உயிரை காப்பாற்றணும்னு அவங்களுக்கு அந்த அக்கறை இருக்கும்போது, இயேசு கிறிஸ்து கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் உங்களுக்காக சிந்தி இருக்காருங்க. அவர் உங்களை மீட்க வல்லவராக இருக்கிறார். அவர் உங்களை மீட்க வல்லவராக இருக்கிறார். இது உலகத்துக்கான பொதுவான செய்தி. உங்களுக்குள் பாவம் இருக்கும்னா நீங்க இயேசு கிறிஸ்துவிடத்துல வரலாம். என்னிடத்தில் வருகிறேன் நான் புறம்பே தள்ளுவதில் அவர் சொல்லி இருக்கிறாரு. கிறிஸ்துவர்கள் சொல்ற, உங்களுக்கு பைபிள் புரியலனாலும் சரி, இல்ல பைபிள்னால குழப்பப்பட்டிருந்தாலும் சரி, இல்ல பைபிளை பார்த்து கேட்டு பயம் வந்திருந்தாலும் சரி, அந்த பயத்தெல்லாம் புறம்பே தள்ளுங்க. கிறிஸ்து வந்து உங்களை மீட்க வருகிறார். திரும்ப வரும்போது ரத்தம் சிந்தினவர். எங்க உங்களுக்காக ரத்தம் இப்போ உங்களுக்கு ஒருத்தர் வியாதியால வந்து நீங்க அவசரப்படுறீங்க, உங்களுக்கு ஒருத்தர் ரத்தம் கொடுக்குறாருன்னு வச்சுங்களேன், அவர் வந்து உங்களை திருப்பி காயப்படுத்துவாருங்களா, இல்ல உங்களை வேதனைப்படுத்துவாரா? வந்து இப்போ உங்க பையன் இருக்கிறாருன்னு வச்சுங்களேன், உங்க பையன் இருக்கிறான், உங்களுக்கு உடம்பு சரியில்லை, அம்மாவோ அப்பாவோ நீங்க இருக்கிறீங்க, உங்க பசங்க இருக்கிறாங்க, உங்க பசங்களை யாரோ ஒருத்தர் வந்து உங்களுக்கு ரத்தம் கொடுக்குறாங்க, ரத்தம் கொடுத்துட்டாங்க, எடுத்து வந்து உங்களுக்கு ஏற்றிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. அம்மா எனக்கு ரத்தம் குறைஞ்சிடுச்சின்னு அவங்க வந்து உங்ககிட்ட சண்டை போட போறாங்களா, இல்லை உங்களை அடிக்க போறாங்களா, இல்லை உங்களை காயப்படுத்த போறாங்களா? அவங்களுக்குள்ள ஒரு அன்பு இருக்கும்ல, அந்த அன்பு தான் கிறிஸ்துக்குள்ள வரும்போது இருக்கும்னு நான் சொல்றேன். ஏற்கனவே ரத்தம் கொடுத்த அந்த உங்க பரம தகப்பன் நீங்கள் குணமானதை பார்த்து சந்தோஷப்பட, இனி வியாதியே வராம இருக்க, வலி வேதனையே வராம இருக்க, நித்திய ஜீவனோடு வாழ, முன்ன ஏதோ ஒரு காரணத்தினால, ஒரு உலக ஆயுதத்தினால, உலகத்துல பாவம் என்று ஒன்று மரணம் என்ற ஒன்று இருந்ததால வந்து ரத்தத்தை சிந்த வேண்டிய சூழ்நிலை வந்து திரும்ப வரும்போது வேற சூழ்நிலை மாறப்போகுது. பாவம் மரணம் எல்லாம் விலகிட போகுது, நித்திய ஜீவன் கொடுக்கப்பட போகுது. அப்ப வந்து மீண்டும் ரத்தம் சிந்த வேண்டிய அவசியம் இல்லை, யாரும் ரத்தம் சிந்த வேண்டிய அவசியம் இல்லை. அது போல மீட்க கர்த்தர் வருகிறார். யோபு சொன்னது போல என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவரை நான் கடைசி நாட்களில் நான் என்னுடைய கண்களால் காண்பேன், அந்நிய கண்களால் அல்ல, என்னுடைய கண்களாலே நான் அவரை காண்பேன்னு சொல்லி நான் இந்த செய்தியை முடிக்கிறேன். கடவுள் யாருன்னும் போது அது வந்து அவரவர்கள் உள்ளத்துக்கு தான் தெரியும். நான் இதை விவாதத்துக்கு உட்படுத்த விரும்பல, இதுதான் கடவுள்னு சொல்லி ஒரு ஆற்றலையோ காண்பிக்க விரும்பல, இதுதான் கடவுள்னு சொல்லி திசை திருப்பவும் விரும்பல. எனக்கு ஒரு மீட்பர் தேவைப்பட்டார், உங்களுக்கு ஒரு மீட்பர் தேவைப்பட்டார், நீங்க இயேசுவிடத்தில் வரலாம். அன்கண்டிஷனலி நீங்க வந்து ஞானஸ்தானம் எடுத்துக்கோங்க அப்பதான் உங்க பாவம் மன்னிக்கப்படும் கிடையாது. சில கருத்துக்கள் எல்லாம் இந்த கிறிஸ்தவத்தர் வந்து ஒரு பவுண்டரி மாதிரி செட் பண்ணிட்டாங்க. இந்த எல்லை இருக்கிறதுனால யாருமே வந்து உள்ள வர மாட்டேன்றாங்க. கிறிஸ்து எந்தவித நிபந்தனையும் இன்றி உங்கள் பாவங்களை மன்னிக்கிறாரு. கிறிஸ்து எந்தவித நிபந்தனையும் இன்றி பாவங்களை மன்னிக்கிறார், உங்க பாவங்களை மன்னிக்கிறார். ஒரே ஒரு நிபந்தனை என்ன வைக்கிறாரு, உங்களுக்கு அவருடைய ஆற்றல் பரிபூர்ணமா கிடைச்சிருது, பாவம் மன்னிப்பு நிச்சயம் கிடைச்சிட்டு அந்த ஆற்றல் கிடைக்கும் போது உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். கிறிஸ்துக்குள்ளான அந்த வேதங்களை வாசிக்க, ஜெபிக்க, தினமும் அந்த அவரோட கிறிஸ்துவோட பேச, கிறிஸ்துவோட நடக்க, கிறிஸ்துவ ஜீவிதத்தை வாழும்போது உங்களுக்கு ஒரு வல்லமை கிடைக்கும். வல்லமை தேவனுடையதுன்னு வேதத்தில் எழுதியிருக்கு. அந்த வல்லமை உங்களுக்கு கிடைக்கும் போது நீங்க பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்வீங்க. அப்ப வந்து உங்களுக்கு புரியும், அதாவது உங்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் ஒரு உறவு ஏற்பட்டுடும். அதுதான் முக்கியமே தவிர அந்த ஞானஸ்தானம் எடுத்துட்டு, சில பேர் வந்து ஞானஸ்தானம் எடுத்துட்டு, ஒரு தடவை ஒருத்தருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாரு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. நான் 2 வருஷமா அந்த போஜகரையும் பாக்குறேன், அந்த ஞானஸ்தானம் எடுத்த நபரையும் பாக்குறேன். அவர் எந்த சபைக்குமே போறது இல்லை, அவரு அந்த தாய் சபைக்கும் வரது இல்லை, அந்த போதகரையும் சந்திக்கல 2 வருஷமா. அவர் எதுக்காக ஞானஸ்தானம் எடுத்தாருன்னு எனக்கு தெரியல. அவர் எடுத்த நோக்கம் எனக்கு தெரிஞ்சவருன்றதுனால தெரியுன்றதுனாலையும் நான் அதை வெளியே சொல்ல விரும்பல.
தவிர்த்துடுகிறேன். ஏன்னா பலவித காரணங்களால் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. அதை நம்ம விவாதத்துக்கு உட்படுத்த முடியாது. ஞானஸ்தானம் இவங்க கட்டாயமாக்க என்ன பண்றாங்க, மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ணும்போது ஞானஸ்தானம் எடுத்துடுறாங்க. பெரும்பாலும் நடக்கிறது தான். இருக்கிறத உண்மையை சொல்லிடுறேன். நான் நபருடைய பெயரை குறிப்பிட விரும்பல. என்ன பண்றாங்க, மேரேஜ் பண்ணும்போது மேரேஜுக்குன்னு ஞானஸ்தானம் எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னே தெரியல. அதாவது எதுக்கு ஞானஸ்தானன்ற ஒரு கேள்வியே இல்லாத போயிடுச்சு. சரிங்களா? கிறிஸ்து உங்களோடு இருப்பாராக. கர்த்தருடைய வார்த்தையிலும் ஆவியிலும் களி கூர்ந்து நீங்கள் ஜீவிக்க என் வாழ்த்துதல்களையும் சந்தோஷத்தையும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். என்றும் நீங்கள் கிறிஸ்துவுடன் வாழ, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமையுடன் வாழ, கிறிஸ்துவின் சன்மார்க்கத்தில் வாழ. இதுதான் சொல்லுவேன். உண்மையிலேயே கிறிஸ்துவ மார்க்கன்னு சொல்லதை காட்டிலும் கிறிஸ்துவின் சன்மார்க்கத்தில் நீங்க வாழ அழைக்கப்பட்டிருக்கீங்க. ஆதியில் தொலைந்த அந்த மார்க்கம் திரும்ப நிலைநிறுத்தப்படும். இது யார் ஏற்றுக்கொள்ளனாலும் அந்த கிறிஸ்துவனுடைய சன்மார்க்கத்துல உங்களை கிறிஸ்து நிலைநிறுத்துவார். சன்மார்க்கம்னா சமமா பாக்குற மார்க்குங்க. எந்துதான் ஒஸ்தி உங்களதெல்லாம் மட்டன்னு சொன்னீங்கன்னா, பக்கத்துல கடை வச்சுங்கிற 2 பேரும் ஒரே கடை வச்சுங்கிறாரு. ஒரே பொருள் விற்கும் போது என் கடையில் விற்கிற பொருள் தான் வசதின்னு சொன்னா பக்கத்து கடைக்காரங்க நம்ம கடைக்காரங்க சண்டை வரும். ஒரு மார்க்கெட்ல, ஒரு பஜார் வீதியில. இந்த மாதிரி பல மதங்கள் இருக்கும்போது என்னுடைய வசதின்னு யாருமே சொல்ல முடியாது. அவங்க ஏற்புடையது ஏற்றுட்டு கொண்டு போட்டோம். உங்க கருத்துக்கு உட்படுதா நம்புறீங்களா? உங்களுக்கு உங்க கருத்துக்கு உட்பட்டது. யாரு மேலேயும் திணிக்காதீங்க, திணிக்கவும் விரும்பாதீங்க. நானும் அதை விரும்புறதில்லை. இது யார் மேலேயும் திணிக்கணும்னு நானும் விரும்புறதில்லை. உங்களுடைய கருத்துக்கு உட்பட்டது. ஆனா ஒண்ணு என்னன்னா, ஒரு செயின்ட் சொல்லுவாரு. நான் அதை மட்டும் சொல்லி இதோட முடித்துக் கொள்கிறேன். கிட்டத்தட்ட 1 hour ஆக போகுது. என்னன்னா, ஒரு மனிதன்கிட்ட ஒரு நம்பிக்கை இருக்கும்போது அவன் அதோட வாழறானா, அந்த நம்பிக்கையில அவன் போதும்னு இருக்கிறானா, அப்ப அதோட விட்டுடணும். அதை விட உயர்ந்த நம்பிக்கையை கொடுத்தா அவன் அந்த நம்பிக்கையை விட்டுட்டு அந்த உயர்ந்த நம்பிக்கையை பிடித்து கொண்டு அவனால அதை வாழ முடியும்னா அந்த நம்பிக்கையை அவனுக்கு கொடுக்கணும், இல்லைன்னா கொடுக்க கூடாது. நான் சொல்றது புரியுதுங்களா? ஒரு நம்பிக்கையோட வாழற மனிதனுடைய நம்பிக்கைய கெடுக்க கூடாது. நான் சொல்றது புரியுதுங்களா? அவங்களால ஏத்துக்க முடியும்னா ஏத்துக்கிட்டோம், இல்லைன்னா விட்டுட்டோம். அந்த நிலைமையில விடுங்க, கட்டாயமாக்காதீங்க. அதாவது அது அவங்களுடைய விருப்பம். அவங்க சில பேரை நம்ப முடியலன்னு போது என்ன பண்ண முடியும்? நம்புறதுக்கு அவங்களுக்கு விரும்பலன்னு இல்லை, அவங்களுக்கு நம்ப முடியல. ஏதோ ஒரு மனத்தடை, இல்ல பாரம்பரிய தடை, ஏதோ ஒரு மனத்தடைக்குது, எண்ணங்கள் தடையாகுது. அதனால அந்த எண்ணங்கள் தடையாகிறதுனால அவங்களுக்கு தண்டனை கொடுக்கப்படும் சொன்னோம்னா நான் அது எந்த வகையில் ஏற்புடையதக்கது அல்ல. அன்புள்ள தேவன் காணாமல் போன ஆடுகளுக்காக வந்தா. இந்த சேனல் காணாமல் போன ஆடுகளுக்காக தான். கிறிஸ்து வந்ததும் காணாமல் போன ஆடுகளுக்காக தான். அந்த காணாமல் போன ஆடுகளை ஒன்றிணைக்கவும், அதை ஆற்றி தேற்றி காயங்களை ஆற்றி அந்த காயங்களுக்கு அந்த மருந்து போட்டு காயங்களை குணமாக்கி பரம தகப்பன் இடத்துல சேர்க்க வேண்டியதுதான் எங்களுடைய நோக்கம். ஊழியக்காரராகி எங்களுடைய நோக்கம், கிறிஸ்துவின் சீடர்களாகி எங்களுடைய நோக்கம். இதை நோக்கி பயணிப்போம். கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம். மகிழ்ச்சியா இருங்க, சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் களி கூர்ந்துருங்க. கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்க, கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்க. நான் இதோட முடித்துக் கொள்கிறேன்.